ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சென்னை ஸ்பெஷல் வடகரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகா, 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு சிலவங்க எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால சீக்கிரம் செஞ்சிடலாம். மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். குக்கரில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இது கூடவே 5-6 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் கலராக செவந்து வரட்டும். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்து செய்யுங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுக்கிறப்ப நல்லா கெட்டியாகிடும், நல்லா ஊறி வந்துடும். அதனால் நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன் அடையை உள்ளே சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட அட்டகாசமான சைடிஷ் இது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த சென்னை ஸ்பெஷல் வடகரி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.